அண்ட் இதுதான் ராமர் கால். வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்டாயு எர்த் சென்டர் தாங்க. ஸோ நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் இல்லை வர்க்கலா வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர மாதிரி கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். ஸோ வர்க்கலாவிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர், ட்ரிவாண்ட்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. இங்கே வரப்போது நீங்கள் முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஜிபே கிடையாது. ஸோ கேஷ் தான். அண்ட் ஒரு ஆளுக்கு 500 ரூபா ஆகுது, கேபிள் கார் அண்ட் என்ட்ரி டிக்கெட் சேர்த்து. ஸோ கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் வந்து பார்க்கிங்கும் காசு. ஸோ அதுவும் வந்து கேஷ் தான் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க போகலாம். இப்போ 2 விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அது வந்து ஒரு 1230 ரூபா வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த டிக்கெட்டை எடுத்த அப்புறம் மேலே வந்து கேபிள் கார் ஒரு டிக்கெட் எடுக்கணும். ஸோ ரெண்டும் சேர்த்து தான் வந்து 500 ரூபா ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங் என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்துட்டேன். இப்போ இங்கே கேபிள் காருக்கு டிக்கெட் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ சொன்ன மாதிரி 2 டிக்கெட் தனித்தனியாக எடுக்க வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரிக்குன்னு ஒரு டிக்கெட்டு. ஆனால் என்ட்ரி ப்ளஸ் வாக்குன்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் நடந்தே போகணும் அப்படின்னா நீங்கள் நடந்தே கூட போய்க்கலாம். இல்லை கேபிள் காரில் போகணுன்னா அப்படி ஒரு இருக்குது. என்ட்ரி ப்ளஸ் வாக் வந்து டோட்டலாகவே 280 தான். இல்லை இங்கே நீங்கள் கேபிள் காருக்கு எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபா ஆகுது. ஸோ வந்து நாங்கள் கேபிள் கார்லேயே போகலாம் முடிவு பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். உள்ளே வந்துட்டு இங்கே ஒரு குட்டி கிலோமீட்டர் அங்கே வந்து நீங்கள் கேபிள் கார் டிக்கெட்டு அது எடுத்தப்பறம் இங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம் கேபிள் கார் வர்றதுக்காக. ஸோ அது ஏறிட்டு நம்ம மேலே போக வேண்டியதான். இதுதாங்க அந்த கேபிள் காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அட் டைம் போகலாம். ஏன்னா ஒரு கார் போகுது, ஒரு கார் வருது, அவ்வளோதான். ஸோ ஒரு லைன் வந்து கொஞ்சம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கேபிள் கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ என்ன எல்லா கார் இது பயங்கரமாக ஆடுதுங்க கேபிள் கார். இல்லை ஓகே. இங்கே இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகிட்டே நினைக்கிறேன் மேலே போட்டுருக்கு. ஸோ வாங்குவோம். லேண்ட் ஒரு இடம்லாம் இருக்குதுங்க. ஸோ பெரிய பெரிய ஆளுங்க வந்து ஹெலிகாப்டர் வந்து போவாங்க. இதுதான் ஜட்டாயு, தெரியுதா? இப்படி தான் நடந்து போவேன். ஆனால் செம்ம வெயில். ஸோ வெயிலில் நம்ம நடக்க முடியுது. பட் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டாக இப்படி நடந்து போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ இங்கே தான் ஜட்டாயு இருக்காரு. அப்படியே இறங்கிட்டேன். நம்ம ஜட்டாயு சுற்றிட்டோம். ஜட்டாயு சென்டருக்கு வந்துட்டோம். ஜட்டாயு செம்ம வெயில் அடிக்குதுங்கண்ணா. ஓகேங்க, இதுதான் கதை. ஸோ எல்லாருக்கும் ராமாயண கதை தெரிஞ்சிருக்கும். ஸோ ராமாயண கதைபதி ராவணன் வந்து சீதாவை கடத்தி கொண்டு போயிட்டுருக்க போது ஜட்டாயு வந்து ராவணனை தடுக்க ட்ரை பண்ணாங்களாம். அண்ட் தடுக்க ட்ரை பண்ண போது 2 பேரும் நல்லா பலமாக சண்டை போட்டாங்களாம் வானத்தில். அண்ட் சண்டை போட போது ராவணன் வந்து அவரோட ஸ்வாடு பேர் நோ போட்டுருந்தீங்க, சந்திரஹாசம் அப்படின்னு ஒரு ஸ்வாட் இருக்கான். அதை எடுத்து ஜட்டாயுவோட ஒரு விங்கை வெட்டிட்டாரான். ஓகேங்களா? ஸோ அது அங்கேருந்து வானத்துலேருந்து இந்த இடத்துல தான் வந்து கீழே விழுந்துச்சான். இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்கான். அந்த பாண்டில் தான் இது தண்ணி குடித்து உயிர் வாழ்ந்துட்டு இருந்துதான். அது கீழே விழுந்து அதோட எஃபர்ட்டை பார்த்து சீதா வந்து இவங்க ராமரை பார்க்குற வரைக்கும் சாவாமல் இருப்பாங்க அப்படின்னு வரம் கொடுத்தாங்களாம். ஸோ ஆமாம். ஸோ வந்து இங்கே அந்த பாண்டும் இருக்குது அண்ட் ராமரோட ஃபுட் பிரிண்ட்டும் இங்கே இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அது இங்கே இருக்கு. ஓகே. ஸோ அது இங்கே பக்கத்தில் எங்கேயோ இருக்கான், தெரிஞ்சுன்னா போய் பார்ப்போம். லைம் சோடா கடையாக இருக்குங்க. ஒரு லைம் சோடா வந்து 40 ரூபா. ஸோ நீங்கள் வெயிலில் நீங்கள் சுற்றினீங்கன்னா இந்த லைம் சோடா தான் உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணால் அப்பப்போ ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லைம் சோடா வாங்கி குடிச்சிக்கோங்க. நல்ல டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த குளத்தையும் ராமர் காலையும் பார்த்துட்டு வருவோம். ஓகேங்களா? பக்கத்தில் ஒரு சின்ன என்ன இது பேர், டேபிள் மாதிரி ஒன்று இருக்குங்க. சாரி, வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ வியூ பாயிண்டில் நம்ம போயிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். பண்ணவருங்க ஸ்கல்ப்டர் வந்து ஸ்ரீ ராஜவன்ஷல் அவர் தான் இது பண்ணியிருக்காரு சிமெண்ட்டில். இஸ்கோனா இதுதான் அந்த ராமர் டெம்பிள். எங்கன்னா ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு தெரியல, போயிருக்கோம். ஓகேங்க, இதுதான் வந்து
இங்கே கட்டியிருக்க அந்த ராமர் கோவில், ஓகேங்களா. அண்ட் இதுதான் ராமர் கால். ஓகே, இங்கே வழி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி போயிட்டு இது அது 5 பாதமாக, சரி 5 விரல். எனக்கு லைட்டாக கால் மாதிரி ஃபீல் ஆகலை. பட் பழைய காலத்து ஆளுங்களாம் ரொம்ப பெருசாக இருப்பாங்களே, அப்படிதான் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் செம்ம சூடுங்க கால். அந்த சைடு என்ன இருக்கு? ஓகே, அதான் அந்த ஒரு கால் தூக்கிட்டு இப்படி லிபரேட் பண்ணனால ஹோலி ஃபுட் ஆஃப் ஸ்ரீராம். சூப்பர்ல. இதுதான் அந்த ராமர் கோவில். இதுதாங்க அது. அப்படியே இதாங்க அந்த கோவில். சாமியை மட்டும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, சாமி அழகாக இருந்தார். ஸோ இட் இஸ் நாட் க்ளோஸ்ட். ஒரு விண்டோ மாதிரி போட்டு அப்படி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல கூட்டமும் வருது. ஸோ இதுதான் அந்த கோவில். அப்படியே கோவில் முடிச்சு வந்த உடனே தான் இது நம்ம பார்த்தோம்ல ராமர் கால். அது ராமர் இங்கே நின்றுட்டு தான் ஜட்டாயுக்கு லிபரேஷன் கொடுத்தாராம். ஸோ அதுதான் இந்த மொத்த செட்டப்ங்க. மோக்ஷம் கொடுத்தாராம். ஸோ இவ்வளோதாங்க இந்த கிடச்சிங்க. செம்ம வெயில் அடிக்குது. ஸோ மூஞ்சி கிஞ்சிலாம் வந்து எரியுது. பட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. ஸோ மொத்த டிக்கெட் வந்து 500 ரூபா. ஜிபிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் கேஷ்லாம் எடுத்துகிட்டு வரணும். டீ கூட அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் மேலே வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் நீங்கள் மெதுவாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ கூட்டம் இல்லையா, நேற்றுலாம் செம்ம கூட்டமாக இருந்ததுதான். ஸோ வீக்கெண்ட் பிளான் பண்ணுறதா இருந்தால் காலையில் 10 மணிக்கு திறப்போம், அப்போயே வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.